strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 ஓட குவாலிஃபயர் 1 மேட்ச் அப்போட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். பிட்வீன் MI கேப் டவுன் வர்சஸ் பால் ராயல்ஸ் அட் போர்ட் எலிசபெத். ஸோ ஜெனரலாவே போர்ட் எலிசபெத் விக்கெட் இந்த சீசன்ல எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கு அண்ட் ஸ்டிக்கியா இருந்திருக்கு. பட் ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங் ட்ராக்கா இருந்ததுங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்பா, அட்லீஸ்ட் குவாலிஃபயர்ஸ் ஆகுது, இனிமேட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா பார்க்கலான்ற மாதிரி தோணுச்சு. பட் நான் ஒரு விஷயம் சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த MI கேப் டவுன் டீம் நீங்க அடிக்கணும்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாலும் சரி, பேட்டிங் எடுத்தாலும் சரி, அது வேலைக்கு ஆகாது. நீங்க உங்களோட கேமை காமிச்சா மட்டும்தான் வின் பண்ண முடியும். அன்பார்ச்சுனேட்லி பால் ராயல்ஸ் டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுத்தாங்க, அது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா MI கேப் டவுன் 39 ரன்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் இந்த சீசனோட சேர்த்தோம்னா 3 சீசன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. MI கேப் டவுன் இது வரைக்கும் SA T20 எடிஷன்ல டாப் 4 கூட குவாலிஃபை ஆனது கிடையாது. இந்த வருஷம் டாப் 4க்கு குவாலிஃபை ஆனாங்க, டாப் 2க்கு போனாங்க. இப்ப பாருங்க ஃபைனலுக்கே போயிட்டாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டீமுங்க. அவங்களோட ஸ்குவாட் எடுத்துக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி லீக் கேம் இருக்குல்ல, அதை நான் ஆக்சுவலா கவர் பண்ணல, ஏன்னா எனக்கு சுத்தமா டைம் இல்ல. அது டெட் ரப்பர் மேட்ச் தான். MI கேப் டவுன் வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். ஸ்குவாட்ல இருக்க அதர் பிளேயர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடடா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பீட் பண்ணிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த ஓவரால் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ நிஜமாவே அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும் முதல்ல இந்த மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணதுக்கு. பிளஸ் பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பக்காவா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. ரஷீத் கானோட கேப்டன்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பாட்டானா இருந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். சோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்களா பால் ராயல்ஸ். 199 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க MI கேப் டவுன். ஒரு ஸ்டேஜ்ல நான் என்ன நினைச்சேன்னா, ஓப்பனிங்ல செம்ம ஸ்டார்ட் ஒன்ஸ் அகைன். ரிக்கல்டனா இருந்தாலும் சரி, ராசி வேண்டர்சனும் சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. சோ 200 மேல போகும்ன்ற மாதிரி நினைச்சோம். பட் MI கேப் டவுன் கிட்ட ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீசன் ஃபுல்லாவே அவங்க ஓப்பனர்ஸ் கன்சிஸ்டன்டா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா 2 ஓப்பனர்ஸ் 40 ரன்ஸ் கொடுத்தாங்க. நம்பர் 3ல டெவல் பிரேவிஸ், அவரும் இந்த சீசன்ல செம்ம கன்சிஸ்டன்டா விளையாடுறாரு. அவரு ஒரு 40 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செதிகுல்லா அட்டலுக்கு இந்த மேட்ச்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அவர் தான் டக் அவுட் ஆனார். ஆனா திருப்பி ஜார்ஜ் லிண்டே வந்து ஒரு 3 6 விட்டாரு. சின்ன கேமியோ விளையாட்டு போனாரு. பாட் கீட்டர் எப்படி நம்ம வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 கேம் சூப்பரா விளையாடி கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு செம பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. 17 பால்ஸ் 33, அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். இப்படி ஒரு சூப்பர் நாக்குக்கு வேற. அண்ட் ஒரு பக்கம் பால் ராயல்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார்ச்சூன்ல இந்த சீசன் ஃபுல்லா நல்லா போட்டாரு. ஏன்னா விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, டர்னா இருந்ததுன்னு. பட் இந்த மேட்ச்ல எக்ஸ்பென்சிவா வந்துட்டாரு. முஜீப் வந்து எக்கனாமிக்கலா இருந்தாரு, ரொம்ப ஸ்மார்ட்டா விளாண்டாங்க ஆக்சுவலா MI கேப் டவுன் முஜீப்பை. ஏன்னா விக்கெட் விடாம அப்படியே லைட்டா தள்ளிட்டாங்க அவரை. மத்த பிளேயர்ஸ் எல்லாம் செம காட்டிட்டாங்க, எந்த டவுட்டுமே இல்ல. எம்பாக்காவெல்லாம் உரிச்சிட்டாங்க. 4 ஓவர் 49 ரன். நிஜமாவே ஒஸ்ட் ஸ்பெல்லுங்க, டு பி வெரி ஆனஸ்ட். இந்த ஒரு ஸ்பெல்லுனாலதான் ஆக்சுவலா மேஜரா பால் ராயல்ஸ் தோத்தாங்கன்னு நானே சொல்லுவேன். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு போலிங் போடக்கூடாது. கிளியரா அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எம்பாக்கா கிட்ட தெரிஞ்சது. டெஃபினெட்லி வில் லேர்ன். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பால் ராயல்ஸ்க்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் டெஃபினட்டா அவர் லேர்ன் பண்ணுவாரு. அண்ட் இந்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விக்கெட் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா வந்து மில்லர்லாம் இருக்காரு, இது வின் பண்ணலாம் பால் ராயல்ஸ் அந்த மாதிரி தோணுச்சு. பட் MI கேப் டவுன் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் யூனிட்டோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் யூனிட். பட் ஸ்டார்டிங் ஓவர்லாம் செம்மையா இருந்துச்சுங்க சேசிங்ல. ஏன்னா ஒரு பக்கம் ட்ரீப் பிரிட்டோரியஸ் வந்து பாத்தீங்கன்னா செம காட்டினாரு. 10 போல்ட்ட லாஸ்ட் பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவன்ஸும் ஒரு 6 அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 21 ரன் போல்ட் ஓவர்ல. நான் கூட நினைச்சேன் ஓகேடா இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னு. அடுத்த ஒரு ரபடா வந்தாரு, டப்புனு பிரிட்டோரியஸை கைட்டினாரு. அதுக்கப்புறம் போல்ட் வந்தாரு, ஓவன்ஸ் அவுட் ஆகினாரு. 23 for 2. இவ்வளவு பெரிய ஒரு சேஸ்ல அண்டர் பிரஷர்ல போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் நடுவுல டேவிட் மில்லர் ஒரு சூப்பர் கேமியோ 45 47 அடிச்சாரு. வேற ஆப்ஷனே இல்ல, அவர் இறங்கி அடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், எல்லா பாலும் அடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், அதனால அவுட் ஆயிட்டாரு. தினேஷ் கார்த்திக் வந்து 28 பால்ஸ் 31 ரன்ஸ் ஒரு இன்னிங்ஸ் விளையாடினாருங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் DKக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா IPL எந்த அளவுக்கு ஒரு பெரிய டார்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்திருக்காரு அடிச்சு RCBக்கு. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான கேம் அவருக்கு அமைஞ்சது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறதுக்கு. இந்த மேட்ச்ல நின்று அடிச்சு காமிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், செம கெத்தா இருந்திருக்கும். ஆனா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு, நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணாரு, டைமிங் கிடைக்கவே இல்லை அவருக்கு. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது அவரோட கேம் பார்க்க. சரி, அட்லீஸ்ட் ஒரு 20 ஓவர் இருக்கும்போது புஷ் பண்ணுவாருன்னு பார்த்தா ஒரு வீக்கான ஒரு ஷாட் ஆடி அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ பால் ராயல்ஸ் நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்களா டாப் 2க்கு. அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து ஒரு 2 மேட்ச் தோத்தாங்க. டேவிட் மில்லர் ஆக்சுவலா அந்த 2 மேட்ச்ல இல்ல, இன்ஜுரினால வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு அவரை வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க. அதே மாதிரி சில பிளேயர்ஸ்க்கும் ரெஸ்ட் கொடுத்தாங்க. சோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா டீம் வீக் ஆயிடுச்சு. பிளஸ் இந்த குவாலிஃபயர் 1ல அவங்க ரொம்ப மிஸ் பண்ண பிளேயர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோ ரூட். இந்த சீசன் ஃபுல்லாவே பிரிட்டோரியஸ் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரா, ஜோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் 20 ஓவர்ஸ் விளையாடுவார். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்து இருந்தது ஆக்சுவலா பால் ராயல்ஸ். ஈவன் ஜோ ரூட்டோட போலிங் கூட எஃபெக்டிவா இருந்தது. சோ அந்த மனுஷன் இப்ப வந்து இந்தியாவுக்கு வந்துட்டார் ODI சீரிஸ் விளையாட. அவர் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ் ஃபார் பால் ராயல்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ MI கேப் டவுன் பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட்டுங்க, அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. 39 ரன்ஸ் ஜஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. as usual நான் சொன்ன மாதிரி தான், என்னதான் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 21 ரன் கொடுத்தாலுமே செகண்ட் ஓவர்ல கம்பேக் ஆகி விக்கெட் எடுத்தாரு. அடுத்தது பாருங்க ரபடா வராரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரஷீத் கான் சூப்பரா போடுறாரு, ஜார்ஜ் லிண்டே சூப்பரா போடுறாரு.
அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கார்பின் போஷ் ரீசெண்டா ஃபியூ மேட்சஸா மேட்ச் வினிங் ஸ்பெல்லா போடுறாரு. சோ யாரை டார்கெட் பண்ணி அடிப்பாங்க பால் ராயல் சிங் சொல்லுங்களேன். 5 போலருமே விக்கெட் டேக்கரா வந்து நின்னானுங்கன்னா யாருன்னு டார்கெட் பண்ணி அடிக்கிறது. சோ இதுதான் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா வந்து எம்ஐ கேப்டவுனுக்கு வந்து நின்றுக்குன்றதான் நான் இந்த சீசன்ல சொல்லி ஆகணும். மக்களே நிஜமா இந்த டைட்டில் அடிக்கக்கூடிய எல்லா திறமையும் எல்லா ஸ்டஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ கேப்டவுன் கிட்ட இருக்கு. அடிப்பாங்களா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் எலிமினேட்டர் மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி குவாலிஃபயர் 2 நடக்கும். கிட்டத்தட்ட ஐபிஎல் ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஸோ இந்த எம்ஐ கேப்டனோட இந்த டாமினேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல் முறையா ஃபைனல் போயிருக்காங்க, அதை பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.